இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த தாய்லாந்து நாட்டுக்குள்ள இரவு நேரம் பார்த்து ஏதோ ஒரு பொண்ணு அலறிக்கிட்டு ஓடி வருது. பயத்துல அழுதுகிட்டே ஒரு சந்துக்குள்ள ஓடி வந்துறா. அது என்னடா ஒரு முட்டு சந்து போல. அதை பார்த்துட்டு இவ திரும்பி பார்த்தா அந்த தரைக்குள்ள இருந்து ஒரு கொடூர பேய் வேற வெளியே வருது. இதை பார்த்து இவளுக்கு எப்படி இருக்கும்? பயத்துல வேற அழுதுகிட்டு இருப்பா. அப்ப செவத்துக்கு பின்னாடி ரெண்டு கை வந்து இவளோட வாயை வேற பிச்சு இழுத்துட்டு இருக்கும். அப்ப அந்த பேய் பக்கத்துல வந்து அதோட கையை கொண்டு இவளோட தொண்டைக்குள்ள விட அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கா லவ்வர் தான். அமெரிக்கா நாட்டுல இருந்து இப்ப தாய்லாந்துக்கு வந்தாச்சு. அந்த ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்ததுமே முன்னாடி வேற ஒரு தாய்லாந்து பையன் நின்றுட்டு இருப்பான். அவனோட பேரு கோகோ. இவங்களோட பெட்டி படிக்க வாங்கிட்டு இவனோட வண்டியில வேற கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். எங்க போவாங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான். ஏன்னா இவங்க திரும்பி போற வரைக்கும் ஒரு லாட்ஜ்ல தங்கணும். அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோகோ பையில போய் சொல்லிட்டு இவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. வழக்கம் போல எல்லா அரட்டையும் தான். அந்த அரட்டையில முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் விடிஞ்சதுமே அந்த நாட்டை சுத்தி பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயினை அந்த கோகோ பையில கூட்டிட்டு போயிடுறாங்க. இவரோட கண்ணுக்கு எதெல்லாம் வித்தியாசமா தெரியுதோ அது எல்லாத்தையுமே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்ப அதே நாட்டுக்குள்ள ஒரு பெரிய மரம் வேற இருக்கு. அந்த மரத்தை சுத்தி என்னென்னமோ கட்டி வச்சிருக்காங்க. அதே இடத்துல ஒரு சின்னதா வீடு இருக்கும். இத பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு இவளு போட்டோ எடுத்துறா. அப்படி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அதை உத்து பார்க்கும்போது இவள் எரியாமலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவளை உள்ள இழுத்துட்டு இருக்கும். இவள அதுக்குள்ள மூழ்கிடுறா. அப்படி மூழ்கும் போதுதான் திடீர்னு அந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரி என்ன செய்றா, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிரா. இந்த இடத்துல நிக்காத, இதை பார்க்காத, போன்னு இவளை விரட்டி விடுமே இவளு பயந்து ஓடி வந்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்படி ஹோட்டலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதே இடத்துல ரெண்டு பேர் நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே தானா வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க. சரி அவங்களா பேசுறாங்களே, நல்லபடியா பேசுறாங்களேன்னு இவங்களும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஒரே என்னமாச்சே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இவங்க நாலு பேருமே அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ரொம்ப நாள் பழகுனா எவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு கடைசியா ஒரு கடைக்கிட்ட வந்துறாங்க. அந்த கடை என்னன்னா ஒரு விபச்சார விடுதி. இதை பார்த்ததுமே கூட வந்த ஒருத்தர் இருப்பான்ல, நம்ம ஹீரோ வேற உள்ள கூப்பிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு விருப்பம் இருக்காது. சரி ஒரே ஒரு தடவை நான் உள்ள போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் உள்ள போயிடுறாங்க. அப்படி உள்ள வந்து பார்த்தா அங்க பெண்கள்லாம் ட்ரெஸ் இல்லாம அரைகுறையா நின்னுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இவன் வாயை பழந்துறான். அந்த இடத்துல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட வந்தவன் இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குமே இவன் அந்த சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அதே நேரம் பார்த்து ஒரு லேடி வந்து இவனோட உதட்டுக்கு வேற முத்தம் கொடுத்துறா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா கொஞ்சம் போதையில தள்ளாடிட்டு வருவான். அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோனை பார்த்து பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல நிறைய விஷயம் இருக்கு, பார்க்க ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா இருக்கும், நீங்க வேற போட்டோ எடுக்கணும் சொல்லியா, அங்க போய் பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும், நிறைய போட்டோ எடுக்கலாம் சொல்லுமே. இதை கேட்ட இவ்வளவு ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிடுறா. அப்ப இவளோட கையில இருந்து ஒரு துண்டு வேற கீழே விழுந்துரும். இவளுக்கு தெரியாம அந்த ஃப்ரெண்டுக்கார வர எடுத்து பாக்கெட்ல வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருமே அந்த வண்டிக்குள்ள ஏத்தி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார அவனை பார்த்து டேய் வேணாண்டா மச்சான், அந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா, அவளை விட்டுருவாங்கன்னா இவன் வேண்டான்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்தா நம்ம கதையாகாதுன்னு அந்த ஃப்ரெண்டுக்கார மனசை மாத்தி இவங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்து வந்துட்டு இருப்பாங்க. எங்க போறாங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. நம்ம ஹீரோட துண்டை வர எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்க. அது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி விடிஞ்சதுமே ஏதோ ஒரு காட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரெண்டுக்காரர் இருக்காங்களே, முதல்ல அவங்க போயிடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு சமாதி இருக்கு. அந்த சமாதிக்கு மேல சின்னதா ஒரு வீடு மாதிரி இருக்கும். இந்த வீட்டை தான் ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ ஒரு பெரிய மரத்துக்கிட்ட பாத்திருப்பா. அதே வீடு தான் இங்க இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா சின்னதா குட்டியா ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை எடுத்து நம்ம ஹீரோட துண்டை தெரியாம ஆட்டை போட்டு வந்தாங்களே, அந்த துண்டை வரை இங்க கட்டிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நேத்து நைட்டு நம்ம ஹீரோட தப்பான இடத்துல போயிருப்பான்ல, அங்க ஒரு பொண்ணு வர முத்தம் கொடுத்திருக்கும். இவனோட உதட்டுல அந்த லிப்டிக் ஒரு ஒட்டி இருக்கும்ல. இதை பார்த்து தப்பா புரிஞ்சு நம்ம ஹீரோ ஏதோ சேட்டா பண்ணிருப்பான்னு இவ்வளவு கோவமா திட்டிட்டு இருப்பா. அப்படியே அவனை திட்டிட்டு இவ்வளவு உள்ள வந்துறா. உள்ள வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே அந்த கலர் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்கல. இவ்வளவு இந்த பக்கத்துல வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த வீடு இருக்கும். இதை விடத்தை நாங்க பார்த்தோன்னு இவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார ஒருத்தன் ஒண்ணுமில்ல பயப்படாதீங்க, பக்கத்துல வாங்க, இதை தொட்டு பாருங்கன்னு சொல்லி அவளை வேற உள்ள இழுத்து விடுறான். இவ பக்கத்துல போய் அந்த சிலை இருக்குமே குட்டியோன்னு அதை கையில எடுத்த அடுத்த செகண்ட் இவங்க ரெண்டு பேரும் திடு திடுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. இவங்க ஓடுறத பார்த்து நம்ம ஹீரோ வேற துரத்திட்டு இருக்கான். எதுக்காக ஓடுறாங்க என்னன்னு தெரியல சொல்லி இவனு பின்னாடி ஓடிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அந்த பொம்மை வேற கையில வச்சிருப்பால, அதுல உள்ள துண்டை பார்த்து இது நம்மளோட துண்டு மாதிரி இருக்குன்னு இருப்பா. அப்ப அவனு பார்த்து ஒரு பயங்கரமான காத்து வேற வரும். அந்த காத்தை பார்த்துட்டு இவன் அண்ணாந்து மேல பார்த்தா கொய்யால அந்த வீட்டு மேல அந்த பயங்கரமான கொடூரமான பேய் வேற உட்கார்ந்து இருக்கும். இதை பார்த்து இவ பயத்துல பயங்கரமா அலற அப்படியே அலறிட்டு கீழே விழுந்துடுறா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தால, இவ வர்றதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்து ஓடி போயிடுறாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இப்படி அலறி அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இதே சந்தேகத்துல நம்ம ஹீரோ வேற திரும்ப வந்துறான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பித்து பிடிச்சு உட்கார்ந்துருப்பா. ஏன்னா அந்த பேயை பார்த்ததுனால இவ பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோனை கைத்தாங்களா பிடிச்சி அப்படியே அந்த காட்டு வழியா கூட்டு வந்துட்டு இருப்பான். ரொம்ப தூரமா கூட்டிட்டு வந்துடுறான். அவளால முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறா. அப்ப அந்த இடத்துல இவளுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான யானை வர வருது. இவள அதை பாத்துறா. ஆனா இவளோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, நம்ம ஹீரோட கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்து மிரண்டு பாக அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து கடைசியா ரோட்டுக்கு வந்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாம இந்த கோகோ இருக்கான டிரைவர் அவனுக்கு போன போட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் சொல்லுமே, அந்த பையலும் அந்த பக்கம் வந்துடுறான். வந்ததுமே இவங்களை கார்ல கூட்டிட்டு போயிடறான். நம்ம ஹீரோனை உட முடியாம ரொம்ப மாறியா இருப்பால, இதை பார்த்து உடனே ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த கோகோ பையலுக்கு இந்த கிராமத்துல இருக்க பேயை பத்தி நல்லா தெரியுமில, அதனால இது பேய் தான், இங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல எனக்கு தெரிஞ்ச பாட்டியம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் காட்டுவோம் சொல்லி இவன் வேற கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம ஹீரோனை
அவன் தான் தூக்கிட்டு வருவான். விறுவிறுன்னு என்ன செய்றான், அந்த வீட்டுக்குள்ள வந்துறான். அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா 2 பாட்டியம்மா இருப்பாங்க. நம்ம ஹீரோனை படுக்க போட்டு அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. யோ, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போ, இங்க எதுக்கே வந்தான்னு நம்ம கோகாவை போட்டு திட்டிட்டு இருப்பான். இவனு பதிலுக்கு கொஞ்சம் பயப்படாதே சார், என்ன ஏது பாத்துக்கலாம் சொல்லி அவனை வேற கொஞ்சம் சமாதானப்படுத்திறான். அப்ப அந்த பாட்டியம்மா நம்ம ஹீரோட வாயை திறந்து பார்த்தா அவளோட தொண்டைக்குள்ள ஒரு கண்ணு வேற தெரியும். இத பார்த்து பயத்துல வேற அந்த பேயோட பேரை சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு கும்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த பேயோட பேரு வாடா பே. இந்த பேரை கேட்டதுமே கோகாவும் சாக்காயிரான். உடனே அங்கிருந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பக்கத்துல ஒரு துறவி இருப்பார் போல, அவர் வர சொல்லுமே அந்த பசங்களும் ஓடி போயிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட்டிக்கிட்டு இந்த வாடா பேனா யாருன்னு அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பான். இந்த வாடா பே யாருன்னா ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. இந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தன் இந்த பொண்ணை வர காதலிச்சு கூட்டு வந்திருக்கான். இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு அழகான பொண்ணு கூட இவன் தப்பா இருந்திருப்பான் போல. இத பார்த்ததுக்கு அப்புறம் இவளு கோவத்துல தன்னோட புருஷனை நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி இவளோட வீட்டை எரிச்சிருப்பா. அப்படி எரிச்சதோட இவளும் சேர்ந்து எரிஞ்சிருப்பா. இப்ப தெரியுதா எதுக்காக அந்த பேய்க்கு அழகான பொண்ணை பார்த்தா பிடிக்கலன்னு இப்பதான் தெரியுது. இவளோட கல்லறை யாரா தொட்டாங்கன்னா, பெண்கள் யாரா தொட்டா அந்த சாபம் இவங்களுக்கு வந்துரும். அவங்க சாகுற வரைக்கும் இவ துரத்திட்டே இருப்பா. இந்த விஷயத்தை சொல்லி நம்ம ஹீரோ நம்ப மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த துறவி வந்ததுமே ஏதோ மந்திரத்தை ஓதி கையில தாயத்தை போட்டு விளக்க மத்தல அடிச்சு ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு மேல கொசு வலை இருக்கும் போல, அது திடீர்னு ஏதோ ஒண்ணு இழுத்து போடுது. இவளும் பயத்துல முழிச்சிரா. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா எதுக்கு வர ஒரு ரொம்ப இருட்டா இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வர மாதிரி இருக்கு. இவளு பயத்துல அப்படி பாத்துட்டு இருப்பா. அப்ப என்னடா பார்த்தா அந்த பேய் தான் வந்துருது. அந்த கொடூர பேய் பக்கத்துல வர இவளு பயத்துல கைய தூக்குவாள்ல, இவ கையில தான் மந்திர கயிறு இருக்குமே, அதை பார்த்ததுமே அந்த பேய் வர பயந்து ஓடி போயிரும். அப்ப இவ கண்ணை திறந்து பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. இவ கையில போட்டுருக்க அந்த மந்திரத்தால தான் அந்த பேய் வர ஓடி இருக்கும். ஆனா இவ ஏதோ கனவு நினைச்சு அதை அசால்ட்டா விட்டுறா. மறுநாள் விடிஞ்சதுமே இவ உடம்பு நல்லா இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டு இவங்க 3 பேர் வந்துடுறாங்க. இவங்க நேரம் எங்க வராங்கன்னா இவங்களோட ஹோட்டலுக்கு வந்துறாங்க. வந்தது சும்மா இருக்கணும்ல, இவங்க 2 பேரும் சேட்டை பண்றதுக்காக நம்ம ஹீரோ கையில போட்டுருப்பால அந்த தாயத்துல பிச்சு போட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணு மணி இருப்பாங்க. அப்படி ஒண்ணு மணி இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்த்தா அந்த பேய் வர முன்னாடி வரும். இந்த பேயை பார்த்த பயத்துல வர இவ வர பயங்கரமா அலறுமே. இவங்க 2 பேரும் லைட்டை போட்டு பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அந்த பேய் வேற மறைஞ்சு போயிருக்கும். இவனு என்னாச்சுன்னு கேட்டா இவளும் பதிலுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ கீழே வந்ததுமே அங்க கீழே ஒரு லேடி இருப்பா. அந்த லேடியை பார்த்து இவங்க 2 பேரை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லுவானா, அவங்க 2 பேர் இல்ல மொத்தம் 3 பேரா, கூட ஒரு லேடி வந்திருப்பாளாம். இந்த மேட்டரை கேட்டதுமே இவனு ரொம்ப சாக்காயிரான். கூட ஒரு லேடியா, இது வரைக்கும் அந்த லேடி நம்ம பார்த்தது இல்லைன்னு சொல்லி இவனு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே மேல பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா குளிச்சு முடிச்சிட்டு தலையெல்லாம் தோட்டிட்டு இவரோட கேமரா எடுத்து பார்த்துட்டு இருப்பா. இது வரைக்கும் எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்க்கும் போதான் இவ உட்கார்ந்து இருக்கல அந்த சீனு, அந்த காட்சி அங்க போட்டோவா இருக்கும். இதை பார்த்ததுமே இவளுக்கு எப்படி இருக்கும், பயத்துல வர அந்த போட்டோ வர ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும் போதுதான் இவளுக்கு பக்கத்துல அந்த கொடூர பேர் உட்கார்ந்து இருக்கும். இதை பார்த்து பயத்துல வர அலறிக்கிட்டு அந்த கேமரா வர கீழே போடுறா. அப்ப அந்த ரூம்ல லைட்டும் வெளிய இருக்க அந்த பில்டிங் லைட்டும் மொத்தத்துல எல்லா லைட்டுமே அந்த இடத்துல மொத்தமா ஆஃப் ஆயிருது. இடமே இருட்டாகுமே. பயத்துல ஒரு லைட் எடுத்துக்கிட்டு இவன் அந்த ரூம் போட்டு வெளியே வந்துடுறா. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒவ்வொரு ரூம்பா திறந்து பார்த்து யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு இவளுக்கு கத்திட்டு வரலா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடமே மாறி போய் இப்ப ஏதோ ஒரு பாழடிச்சு போன வீடு மாதிரி இருக்கும். இவளை இதை பார்த்து ரொம்ப பயந்துடா. அப்படி மிரண்டுகிட்டு பயத்துல வேற முன்னாடி வந்துட்டு இருப்பா. அப்ப முன்னாடி பார்த்தா அந்த இடமே நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த பேய் வர எரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கும். இந்த அலற சத்தத்தை கேட்டு இவளு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துடா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்க்க அந்த செவத்துக்கிட்ட ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. இவளு லைட் அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் தான் உட்கார்ந்துருக்கும். இதை பார்த்து இவ பயந்துட்டு இருக்கும் போது திடீர்னு லைட் வேற ஆஃப் ஆயிருது. அப்ப திரும்ப லைட் அடிச்சு பார்த்தா கொய்யால அந்த பேய் இவ பக்கத்துல வர இவளு பயத்துல வர அந்த லைட்டை கீழே போட்டுட்டு வெளியே வந்துடுறா. ஏன்னா இவள் நேரம் இருந்தது இவளோட ரூம்ல தான் இருந்திருப்பா. இது எல்லாமே அந்த பேயோட மாயம் தான். அது மட்டும் இல்லாம அந்த வீடு அந்த பேயோட வீடு தான். நம்ம சின்னதா வீடு மாதிரி பார்த்தோமே அந்த வீடு தான் இவ்வளவு பெருசா கட்டியிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அவ பயத்துல வர கத்திட்டு இருப்பாளா கதறிட்டு இருப்பாளா. இது அங்க இருந்த பெண்கள் வேற பார்த்து இவளுக்கு உதவி செய்யலான்னு ஓடி வந்தா அவங்களை பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஏன்னா பயங்கரமான ஒரு பயத்துல இருப்பா. அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனு பக்கத்துல வர இவ்வளவு பயத்துல இவனையும் தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டல கொண்டு போயிடுறாங்க. போற வழி புல்லா இவ கண்ணுக்கு மட்டும் அப்படியே அமானுஷ்யமா தெரியும். இவளை சுத்தி ஒரே பேயா தான் இருக்கும். இதுல பார்த்து பயத்துல வர அழுதுகிட்டு வரவளா. அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போயிறாங்க. இவளை நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் அம்மா நம்ம ஹீரோ பார்த்து உங்க காதலி மாதிரியே இன்னொரு பொண்ணு வந்தா, அவளை இதே மாதிரி தான் பயங்கரமா கத்துனா கதறினா, நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் அவளை காப்பாத்த முடியல. ஆனா என்ன அதிர்ஷ்டமா தெரியல, இன்னைக்கு அவங்களோட உடம்பு சரியாயி அவங்களோட சொந்த நாடுக்கு போயிட்டு இருக்காங்க. யாரு என்னன்னு விசாரிச்சா நம்ம ஹீரோட வந்தாங்களா அந்த ஃப்ரெண்டுக்காரங்க, அவங்க தான். சரி இவங்க தான் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சதுமே அவங்களை பிடிக்கிறதுக்காக நம்ம கோக்கு இருப்பானே அவனை கூட்டிக்கிட்டு நேர ஏர்போர்ட்டுக்கு வந்துறான். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து பார்த்தா கொய்யால அந்த 2 பேரும் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. கூட ஒரு பொண்ணு வர நின்றுட்டு இருப்பா. இந்த பொண்ணு யாரு தெரியுதா, படத்தோட ஆரம்பத்திலே அந்த பேய் வர விரட்டி இருக்கும்ல அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோனை மாட்டி விட்டாங்க. இவங்க தான் நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி விட்டாங்க. கோவத்துல வர அவன் அடிக்கிறதுக்கு வேகமாற அந்த ஃப்ரெண்டுக்கார இவனோட பலமா இருப்பான் போல. நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சு அவனோட கழுத்தை வர நெரிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவனோட லவரை கூட்டிட்டு அவன் ஓடி போயிடுறான். அப்ப கூட அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் நம்ம ஹீரோ மடக்கி படிச்சு உனக்கு சொல்ல இப்ப நேரம் இல்ல, இன்னும் 18 மணி நேரம் தான் இருக்கு, உன்னோட காதலி நீ காப்பாத்துறா இந்த அட்ரஸுக்கு போன்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரவாதி அட்ரஸ் கொடுக்குறான். அதை என்ன பார்த்து போலீஸ்கார வந்துறான். அவங்கள பார்த்து தப்பிச்சு ஓடுன்னு சொல்லுமே நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சுன்னு ஓடி வந்து அந்த கோக்கா இருக்கானே
அவங்க கூட கார்ல ஏறி இவன் ஒரு அட்ரஸ் கொடுத்திருப்பால அந்த இடத்துக்கு வந்துறாங்க. அது ஏதோ பாக்குறதுக்கு ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு. அங்க 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வேலையில நடக்கும் போல. இந்த பில்டிங்குள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு குண்டு மந்திரவாதி இருப்பான். அந்த மந்திரவாதியை பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னா அவனு புரிஞ்சுக்கிறான். இவனோட அட்ரஸ் கொடுத்திருப்பால அவனோட பேரை சொல்லுமே, ஓ அவங்க அனுப்பி வந்திருக்கியா, அவங்கள இதே மேட்டர் தான். இந்த ஊர்ல ஒரு வாடா பேன்னு ஒரு பேய் இருக்கு. அந்த பேயோட சாபம் தான் அந்த பொண்ணை போட்டு ஆடிச்சு. அந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒண்ணு கொண்டு மாட்டி விட்டாங்க. இப்ப நீ தப்பிக்கிறா நீ ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை மாத்தி விடு. அப்படி செஞ்சா மட்டும்தான் உன்னோட காதலியை காப்பாற்ற முடியும். இல்லன்னா உன்னோட காதலிய அந்த பேய் கொன்றும். இப்படி பேசினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணதையா முடிச்சிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த பக்கம் நம்ம ஹீரோன் வேற ஹாஸ்பிட்டல்ல வாங்கி இருப்பால, அவ மயக்கத்துல முழிச்சு பார்த்தா இவரோட கையை கால கட்டி போட்டுருக்கும். என்னடா நம்மள ஒரு பைத்தியக்கார மாதிரி கட்டி போட்டிருக்கான்னு இவ்வளவு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்க பார்த்தா அங்க அது பேயோட கையை தெரியுமா, அதை பார்த்து இவ பயந்துடுறா. அப்ப திடீர்னு அந்த கை மறைஞ்சு போய் இந்த கதவோட கீழே சின்ன கேப் இருக்குமே அந்த வழியா ஏதோ புகை மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கும். அப்படி உள்ள வந்ததுமே இவ பக்கத்துல வர இந்த பேயோட முகத்தை பார்த்து பயப்பட அதோட பயத்துல கத்த. அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடா. கூடவே அந்த நர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இவ வேற பயத்துல துள்ளிட்டு இருப்பால, இவளோட கையை கால மடக்கி இவளுக்கு மைக் ஊசி போட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணு புரியல. என்ன பண்ணுதுன்னா முடிச்சிட்டு இருக்கும்போதான் அந்த மந்திரவாதி சொல்லியிருப்பான்ல, இந்த சாபத்துல இருந்து வெளிவரதுக்கு இன்னொரு பொண்ணை மாட்டி விடணும். அதுக்காக அந்த கோகோ பையில கூட்டிக்கிட்டு நேர கடைவீதிக்கு வந்துடுறான். அங்க தெரு தெருவா சுத்தி ஏதாவது பொண்ணு மாட்டுமான்னு இப்படியே சுத்தி பார்ப்பான். கடைசியா பார்த்தா அங்க ஒரு சின்ன ஹோட்டலுக்குள்ள ஒரு தம்பதி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க பக்கத்துல உட்காந்து நல்லபடியா பேசி அவங்கள கரெக்ட் பண்ணி இவன் வெளியே கூட்டு வந்துறான். இந்த மாதிரி ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி தான் இவன் ஏதோ போய் சொல்லி கூட்டு வந்திருப்பான். அந்த தம்பதியுமே இவங்க சொல்ற போய் நம்பி வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன நினைச்சாந்தல, நாம அலையிற மாதிரி நம்ம கஷ்டப்படுற மாதிரி இவங்களுக்கு கஷ்டப்படணுமான்னு ஒரு நல்ல விதமா வச்சு வேண்டான்னு விட்டுறான். நாம எப்படியாவது அவளை காப்பாத்தணும் சொல்லி நினைச்சான். திரும்ப அந்த ஹாஸ்பிட்டல் வந்துறான். வந்ததும் பார்த்தா அவளோட கையை கால கட்டி போட்டிருக்கோம்ல, அதுல அவுத்து விட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு இவளுக்கு மருந்து எடுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலே பார்மசி இருக்குமே அதுக்குள்ள வந்து சில மருந்துகளை ஆட்டையை போட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வெளியே வந்துறான். இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததுமே அந்த கோகோ பை தான் அவனோட கார்ல ஏத்திக்கிட்டு நேரா வந்துட்டு இருப்பான். இப்ப எங்க வராங்கன்னா அந்த மந்திரத்தை பாக்குறதுக்காக கையில ஒரு கண் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பில்டிங்குள்ள வந்துறான். வந்ததுமே அந்த மந்திரவாதி மிரட்டி, இந்த பாரு நீ சொன்ன மாதிரிலாம் செய்ய முடியாது, இருந்தாலும் என்னோட காதலியை காப்பாத்தணும் சொல்லி இவன் அந்த கன் பைன்ல மிரட்டுமே அவனும் பயந்துறான். சரி விடு, இன்னொரு வழி இருக்கு. இந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆறு இருக்கான். அந்த ஆறை கடந்து போனா ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டைக்குள்ள ஒரு வயசான மந்திர கிளவி இருக்கா, அவகிட்ட கூட்டி போனா உன்னோட காதலியை காப்பாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுமே இவன் அந்த கண்ணை வச்சு மிரட்டி வாடி செல்லும் சொல்லி இவனோட கார்ல போட்டு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி விடிய விடிய வந்துட்டு இருப்பாங்க. நேரா அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது எதுக்க பார்த்தா ஒரு பெரிய வண்டி வேற குறுக்க ரோட்ல கிடக்கும். ஏதோ ஆக்சிடென்ட் போல ஒரு அப்பாவும் பையனும் அடிபட்டு அந்த இடத்துல இறந்து கிடப்பாங்க. இது என்னடா பாக்குறதுக்காக இவங்க 3 பேருமே இறங்கி போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நாங்க உட்கார்ந்து இருப்பல்ல, அப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும்போதான் அந்த இறந்து போன ஒண்ணு அப்படியே எதிர்த்து உட்காரும். இதை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த கார் கண்ணாடி பக்கத்துல அந்த இறந்து போன சின்ன பையன் வேற நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து பாய்ந்து என்ன செய்றா, இவன் அந்த காரை விட்டு இறங்கி நேரா அந்த காட்டுக்குள்ள ஓடிடுறான். இவ பாட்டுல பயத்துல வேற அந்த காட்டுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி வந்தவ எதுக்க பார்த்தா அந்த பேயோட கல்லறை இருக்கும். இதோ பாக்குறதுக்கு வீடு மாதிரி இருக்குமே அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்து இவன் நின்றா. அப்ப இவளுக்கு பின்னாடி பார்த்தா அந்த பேய் வர மேல இருந்து அப்படி கீழே இறங்கிட்டு இருக்கும். அது கீழே வந்ததுமே இவள் அப்படி திரும்பி பார்க்க அது பக்கத்துல வந்து இவளோட வாய்க்குல வேற விரல விட்டுரும். அந்த பக்கம் பார்த்தா இவங்க ஓடி வந்து கார்ல வந்து பார்க்க நம்ம ஹீரோனை வேற காணோம். இந்த காட்டுக்குள்ளதான் ஓடிட்டானுச்சு. இவங்க 3 பேரும் உள்ள ஓடி வந்துட்டு இருப்பாங்க. உள்ள வந்து பார்த்தா இவ முன்னாடி நெருப்புல எரிஞ்சிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போயிறான். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு அணைஞ்சு போய் அவ மயங்கி விழுந்துரு. அப்ப நம்ம ஹீரோ தான் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பதறி போய் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்து நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, அது கிட்டத்தட்ட நம்ம கிட்ட நெருங்கிருச்சு, நாம எவ்வளவு சீக்கிரமா அந்த கோட்டைக்கு போறோமோ அப்பதான் அவளை காப்பாத்த முடிஞ்சாலுமே நாம அந்த ரோட்டு வழியா போக முடியாது. அதனால காட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச நண்பன் இருக்கான், அவன் மூலமா நம்ம ஆத்து வழியா போயிடலாம் சொல்லி இவளை தூக்கிட்டு வர நேரம் அந்த காட்டுக்குள்ள வந்துறாங்க. அவன் சொன்ன மாதிரியே அந்த மந்திரவாதிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் போல, அவன் மூலமா ஆத்துல வேற வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த படகு வழியா வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோன் மயக்கத்துல முழிச்சதுமே எதுக்க பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து அந்த பேய் இளமையான உருவத்துல வந்து இவளை பார்த்து கையை நீட்டிட்டு இருக்கும். இவள் அந்த பேயோட வசியத்துல கையை நீட்டுவலா அந்த பேய் வேற கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இவ ஆழ்ந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஏன்னா அது எல்லாம் இவளுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இவங்க அந்த படம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஆத்த கடந்து கடைசி அந்த கோட்டைக்கே வந்துடுறாங்க. அந்த கோட்டையோட வாசலுக்கு வந்ததுமே இந்த மந்திரவாதி பேய் உள்ள வர மாட்டான். என்னால அந்த கோட்டைக்குள்ள வர முடியாது, நீங்க உள்ள போங்க சொல்லி இவங்க 3 பேருமே அந்த கோட்டைக்குள்ள அனுப்பி வச்சிரான். நம்ம ஹீரோ தூக்கிட்டு வருவான். உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு வயசான கிழவியும் கூடவே 2 சீடர் இருப்பாங்க. இந்த கிழவி பார்த்தா அச்சாசல் அந்த பேய் மாதிரி இருக்குல்ல, நம்ம ஹீரோக்கு மொழி தெரியாதனால பக்கத்துல அந்த கோகோ பை தான் இந்த பொண்ணோட பிரச்சனையை சொல்லி காட்டுவான். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் நேரம் கடந்து வந்துட்டா இதுக்கு மேல என்னால உதவி செய்ய முடியாதுன்னு அந்த மந்திரவாதி கிளவி வேற சொல்லுமா. இதை கேட்டு நம்ம ஹீரோ கதற ஆரம்பிச்சிரான். எப்படியாவது காப்பாத்துன்னு கதறமே. அந்த மந்திரவாதி கிளவி சரி என்னால முடிஞ்சதை பாக்குறேன், அதுக்கு நீ தியாகம் பண்ணணும், ஏதாவது குடுஞ்சலுமே. நம்ம ஹீரோட விரல ஒரு ரிங் இருக்குமே அதை கிளட்டி வேற கொடுத்துறான். இது அந்த பாட்டியமா வாங்கி, நான் கேட்டது மோதிரம் இல்லடா, உன்னோட உடம்புல இருந்து ஏதாவது உறுப்பை தியாகம் பண்ணு சொன்னா. இதை கேட்டு இவனுக்கு புரியல. பக்கத்துல இருந்த கோகத்தை சொல்லுமே இவனுக்கு புரிஞ்சது. ஆமா தாயே, ஏன் உடம்புல இருந்து கைய கால கொடுக்க முடியாதுமா, என்னோட காதலை எப்படியா காப்பாத்துன்னு சொல்லி இவ கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பொழைச்சு போடான்னு சொல்லி இவங்க மந்திரத்தை ஓத அவ உடம்புல ஏதோ மந்திரத்தை ஓதி தண்ணியை வேற தெளிச்சிட்டு இருப்பாங்க. இத உடம்புல படமே இவ்வளவு துடியா துடிச்சிட்டு இருப்பா. இவளுக்குள்ள அந்த பேய் என்னென்னலாம் பண்ணிருக்குமோ அது எல்லாம் ஒரு விசுவலா வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு பார்த்தா அவளோட கண்ணு வேற வெள்ளையா மாறிடும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பாய்ந்து போக அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பேய்
பேய் வேற உள்ள வந்துருது. அங்கிருந்து அந்த 2 சீடர்களுமே அந்த பேய் அட்டாக் பண்ணலாம்னு ஓடி வர அது என்னடா அசால்ட்டா இவங்க 2 பேரும் அடிச்சு தூக்கி வீசிரும். அந்த சீடர்ல ஒருத்தன்ட ஒரு மந்திர கத்தி இருக்கும். அந்த மந்திர கத்தி வேற கீழ விழுந்துரும். அப்ப அந்த பேய் வேற நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் அவளோட வாய்க்குள்ள விரல விட்டு அவளோட ஆன்மா வேற உரிய பாத்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ண தெரியாம துடியா துடிச்சிட்டு இருப்பான். அந்த சீடர்ல இருந்து ஒரு மந்திர கத்தி விழுந்திருக்கும்ல, அந்த கத்தி எடுக்கிறதுக்காக அந்த கோக்க பேர் ஓடி வர அவனை பேரை புடிச்சு இழுத்து போட்டுரும். இவனோட காலை புடிச்சு தரத்தனை இழுத்துட்டு இருக்குமா, எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மந்திர கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி வீச அவன் அந்த மந்திர கத்தியை எடுத்துறான். அப்படி எடுத்து முன்னாடி பார்த்தா அந்த பேய் இவனுக்கு முன்னாடி வந்து நிக்கும். ஏன்னா அந்த மந்திரத்தோட வட்டத்துக்குள்ள இருக்கனால அந்த பேயால உள்ள வர முடியல. உடனே அந்த மந்திர கத்தியை வச்சு அவனோட விரல வேற துண்டா வெட்டிறான். ஏன்னா அந்த மந்திரவாதி கிளவி இவன் உடம்புல இருந்து ஏதாவது ஒரு உறுப்பை தான் தியாகம் கேட்டிருப்பா. அதனால இவனோட விரல வெட்டவன் அந்த விரல எடுத்துக்கிட்டு நம்ம கோகோ பை தான் ஓடி போய் அந்த கிளவிட்ட கொடுக்க அந்த கிளவி பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு பானை மாதிரி வச்சிருக்கும். அந்த பானைக்குள்ள போட்டு மந்திரத்தை ஓதுமே இந்த பேய் வேற பயத்துல வேற செவத்துல அங்கிட்டு ஏறிட்டு இருக்கும். கடைசி அந்த மந்திரத்தை ஓதி முடிக்குமே அப்படி காத்துல பின்னாடி பறந்து போயிரும். வந்த வழியே அது பின்னாடி பறந்து போயிரும். அதுக்கப்புறம் அந்த பேய் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச சாவ வேற போக அவளும் மயக்கத்துல முழிச்சிடறா. முழிச்சு பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஒரு விரல தியாகம் பண்ணிருப்பால, அதெல்லாம் பார்த்து இவ புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, அந்த பேய்கிட்ட தப்பிச்சு இவங்க 3 பேரும் அந்த கோட்டையை விட்டு வெளியே வர அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நம்ம தாய் கிழவி அந்த பேய் வேற ஈஸியா ஒரே நிமிஷத்துல அந்த